எடுத்துக்கிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அதனால அனாமிகா ஃபேமிலியே வர சொல்கிறாங்க. கோடீஸ்வரி பிரபாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துடுங்க, அக்கா வர சொன்னா கோயிலுக்கு பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொன்னோடனே பிரபாவும் அவரும் கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே பிரபாவை பார்த்துட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாங்க ப்ரோ, உங்களை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அனாமிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. விஜய் உங்களை இங்கே கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரபாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதை ஒரு ஓரமாக நின்றுட்டு கோடீஸ்வரியும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டைம்ல சூர்யாவுக்கு ஸ்வேதா கிட்ட இருந்து ஃபோன் வருது. நான் அவங்கள பார்க்கணும், எனக்கு நீங்க இப்போ வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னாலாம் வர முடியாது, நான் கோயிலில் இருக்கேன், இந்த மாதிரி பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துடுவேன். அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. இதை ஓரமாக ராஜலட்சுமி பார்த்துடுறாங்க. வந்துட்டு சூர்யா கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு. யாருப்பா அதுன்னு கேட்டோடனே, இல்லைம்மா இது எல்லாமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். மகாவை வீட்டிலேருந்து நான் அனுப்புறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ அவள் வீட்டை விட்டு போனால் சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிட்டு போயிடுறாங்க. மகாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா விரதம்லாம் இருந்து இந்த பூஜையெல்லாம் முடிக்கிறாங்க.